இயேசுவின் மாந்தர்களே, இந்த அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்று நம்ம ஜெபமாலை மாதாவுடைய மாதத்துடைய நிறைவு செய்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபமாலை ஜெபித்து அன்னை மரிகளை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. இதை இந்த கடைசி நாளில் என்னோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2015 ஆண்டு மார்ச் மாதம் 31 புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூரில் 5 காய்கள் வரங்கள் பெற்ற ரோசி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க கான்வென்ட்டில் நான் அந்த திருமலை நிறைவேற்றினேன். அந்த சமயத்தில் அந்த முள்முடி காய்கள் ரத்தம் கசிந்ததை நான் நேரடியாக பார்த்தேன். நன்மை கொடுக்கும்போது அது சரீரமாக மாறிச்சு. அதன் பிறகு தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் வரும்பொழுது நாங்கள் 4 பேர் பிரயாணம் பண்ணது காரில். நான் முன்னாடி இதை இந்த பைபிளை பிடிச்சி தான் உட்காந்துருந்தேன் காரில். திருவாரூர் வரும்பொழுது முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் டயர் வெடிச்சு பனை மரத்தில் மோதி இந்த இடது பக்கத்தில் நாங்கள் 2 பேருமே அந்த ஸ்பாட் இறந்துட்டோம். நம்முடைய அன்னை மரியாள் என்னை இறந்தவனுடைய டெட் பாடியை அவங்க மடியில் கிடத்தி இதோ இந்த ஏசாண்டவர் விழாவில் வந்த தண்ணீர் ரத்தத்தை எடுத்து என் மீது தடவி ஏசாடைய அற்புதத்தால் நான் உயிராக இருக்கேன். எனக்கு உயிர் பிச்சை வாங்கி கொடுத்தாங்க இந்த தாய் தான். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா இந்த தாயுடைய கிருபை தான், இந்த தாயுடைய வல்லமையால் தான், அவருடைய பரிந்துரையால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னு உங்களுக்காக ஜெபிக்கணும். அதில் பிரியமானவர்களே, இதோ இந்த மாதம் முடிய போகுதுன்னு சொல்கிறத விட இனிமேல் தான் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். இந்த தாயை நம்ம யாருமே மோசம் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. இல்லை, தயவு செய்து இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க இந்த தாய் போட்ட பிச்சை மாதிரி நீங்கள் தாய் நம்புங்க, உங்களுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும். அதில் நம்மளுடைய தாய் வந்து பாருங்க, நான் அந்த ஆக்சிடென்ட் இருக்கும்போது இந்த ஜெபமாலைதான் கருத்தில் போட்டிருந்தேன். மாதா வந்து என்ன, இந்த ஜெபமாலை எப்போதுமே நீ அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதில் தயவு செய்து வைக்கப்படாது ஜெபமாலை அணியது. இது வந்து நாமெல்லாம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்பதை காமிக்கணும். அடுத்து நாம் மாதாவுடைய அரவணைப்பில் இருக்கிறோம், பாதுகாப்பில் இருக்கிறோம். இந்த தாயை நம்மளை ஒரு பொழுதும் மோசம் போனதே கிடையாது. அதில் உங்கள் கையில் வைக்கிறத விட அல்லது பாக்கெட்டில் வைக்கிறத விட வேறு இடத்துல வைக்கிறத விட இதோ இந்த க்ளோஸு ஜெபமாலை வந்து உங்கள் சரீரத்தோடு இருக்கட்டும், சரீரத்தோடு இருக்கட்டும், உங்களோடு இருக்கட்டும். இந்த தாய் உங்களோடு இருக்கிறாங்க என்பதை நீங்கள் அனுபவம் உணர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். அதோட பிரியமானவர்களே, ஜெபமாலை நம்புங்க. எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கு இந்த உலகத்தில். இந்த ஜெபமாலை மாதாவை நம்பினவங்க இருக்க எத்தனை அற்புதங்கள் நிறைய சொல்லலாம், அந்த நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. அதில் தயவு கூர்ந்து இந்த ஜெபமாலை சொல்வதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த நேரத்தில் என்னோட இணைந்து ஜெபிக்கிற எல்லாரும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அன்னை மரியாள் பரிந்துரை உங்களுக்கு மிதையாக கிடைக்கட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் கண்களில் மூடி ஜெபிக்கிறீங்களா? ஏசப்பா, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் ஆண்டவரே இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா. பாதுகாப்பு இருந்து இதோ இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து போகிற இனி வரும் நாட்கள் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து கருப்பு செய்யுங்கப்பா. அம்மா தாயே, இது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா? இது இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள்லாம் உங்கள் பாதுகாப்பு ஒப்ப கொடுக்குறோமா, உங்கள் அரவணைப்புக்காக ஒப்பு கொடுக்குறோமா, இந்த பாதுகாப்பாக உங்கள் அன்புக்காக எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் அம்மா. அதில் தயவு கூர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிந்து பேசி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று தரணுமா, எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று தரணுமா. அதில் இயேசு ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் அன்னை மரியாளோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்குறோம். இந்த தொடர்ந்துங்களை ஆசிரியத்தை வழிநடத்துங்க. நீர்தாமே எங்களுக்கு வாழ்வும் உயிரும், வழியாக நாங்கள் பரலோகத்தை சொல்ல முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக அன்னை மரியாள் பாதுகாப்போடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாங்கள் விண்ணகம் செல்வதற்கு எங்களை தயார் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை கொண்டாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அக்டோபர் மாதத்தின் இறுதி நாளான இன்று மாதாவின் ஜெபமாலை மாதமாக கொண்டாடப்படுகின்றோம். ஆதலால் இந்த இறுதி நாளில்
ஒவ்வொரு மொழிகளிலும் 10 மணி ஜெபம் செய்து அன்னைக்கு இந்த ஜெபமாலையை நாம் சூட்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவிரையும் மருத்துவரையும் நடத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவத்திலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவித்தை விசுவசிக்கிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகள். முதலாவதாக, கபிரியல் தூதர் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். നന്മ നിറഞ്ഞ മറിയമേ സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോട് കൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുകരിക്കപ്പെട്ടവളാക്കണ്. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ബലമായ ഈശോ അനുകരിക്കപ്പെട്ടവനാക്കണ്. പരിശുദ്ധ മറിയമ്മേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളാകിയ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും എങ്ങളുടെ മരണ സമയത്തിനും തമ്പുരാനോട് അഭിഷേകണമേ. ആമേൻ. നന്മ നിറഞ്ഞ മറിയമ്മേ സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോട് കൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുകരിക്കപ്പെട്ടവളാക്കണ്. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ബലമായ ഈശോ അനുകരിക്കപ്പെട്ടവനാക്കണ്. പരിശുദ്ധ മറിയമ്മേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളാകിയ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും എങ്ങളുടെ മരണ സമയത്തിനും തമ്പുരാനോട് അഭിഷേകണമേ. ആമേൻ.
നന്മ നിറഞ്ഞ മറിയമേ സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോട് കൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാക്കണ്. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ബലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാക്കണ്. പരിശുദ്ധ മറിയമ്മേ തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളാകിയ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். நன்மை நிறைஞ்சன மரியம்மே ஸ்வஸ்தி, கர்த்தாவு அங்கையோடு கூட ஸ்ரீகளில் அங்கு அனுகரிக்கப்பட்டவளாக்கன. அங்கியோடு உதரத்தின் பலமாய ஈஷோ அனுகரிக்கப்பட்டவனாக்கன. பரிசுத்த மரியம்மே தம்புராதின அம்மே, பாபிகளாகிய எங்களுக்கு வேண்டி இப்பொழுதும் எங்களுடைய மரண சமயத்திலும் தம்புரானோடு அபிஷேகனுமே. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும். ஆமேன். இரண்டாவது மகிழ்ச்சி நிறைமறை. கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பு என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமே. நமோ மரியே, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮದು ನಿಮ್ಮ ಉದರತ್ತ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾದಾಯೇ,
ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. ನಮೋ ಮರಿಯೇ, ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನಿಯರು, ಮಧು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನಿಯರು. ಸಂತ ಮರಿಯೇ, ದೇವ ಮಾತಾಯೇ, ಬಾಬಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ಆಮೇನ್. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும். ஆமேன். மூன்றாவது மகிழ்ச்சி நிறைமறை. இயேசு பிறந்ததை தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும். ஆமேன். நான்காவது மகிழ்ச்சி நிறைமறை. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவனின் திருவுளத்துக்கு பணிந்து நடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है। धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय। आमेन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है। धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया,
परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। प्रणाम मरिये, कृपापूर्ण प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरण के समय, आमीन। தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும். ஆமென். ஐந்தாவது மகிழ்ச்சி நிறைமறை. காணாமற் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். Dios te salve María, llena eres de gracia. El Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia. El Señor es contigo,
bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu
vientre Jesús. Santa María, Madre de Dios, ruega por nosotros pecadores, ahora y en la hora de nuestra muerte. Amén. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும். ஆமேன். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் ஸ்தோத்திரங்களோடு ஒன்றாக கூடி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்து கொள்கிறோம். ஆமேன். விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய ஜெபம் பாடலாய் மாறும் பொழுது, அன்னை மரியாளின் உள்ளத்தை நோக்கி நம்முடைய ஜெபம் மன்றாட்டாய் மாற நாம் பாடுவோமா? உள்ளம் கட்டும் மன்றா
அணுகும் பொழுது ஆண்டவர் அளித்த மறையுண்மையை ஒவ்வொரு 10 மணியிலும் நாம் பரிந்துரையாய் ஜெபித்து அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தினம் ஜெபிப்போம் ஜெபமாலையை, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலையை, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரை பெற்றிடுவோம். 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரை பெற்றிடுவோம். ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மாறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மாறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. என் துயரெல்லாம் நீங்குதம்மா. என் துயரெல்லாம் நீங்குதம்மா. வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயமும், வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயம், குறிக்கோளும் என்றும் பாத்திமா பக்தியே. பாத்திமா அன்னையின் கோரிக்கையை நிறைவேற்றிடுவோம், நிறைவேற்றிடுவோம். வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயமும், வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயம். கடவுளை நிந்தைக்கு உள்ளாக்காதே, கடவுளை நிந்தைக்கு உள்ளாக்காதே, கடவுளை நிந்தியாதே, கடவுளை நிந்தியாதே, கடவுளை நிந்தியாதே, கடவுளை நிந்தியாதே. வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயமும், வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயமும். அர்ப்பண ஜெபமாலை சொல்லிடுவாய், அர்ப்பண ஜெபமாலை சொல்லிடுவாய், அர்ப்பண ஜெபமாலை சொல்லிடுவாய், அர்ப்பண ஜெபமாலை சொல்லிடுவாய், ஜெபமாலை சொல்லிடுவாய், ஜெபமாலை சொல்லிடுவாய். வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயம், வாழும் ஜெபமாலை கொள்கையும் இதயம்.
பிரைஸ் அலாட் மரியே வாழ்க. நான் இப்போ ஜெபமாலையை பற்றி பேச போகிறேன். அந்த ஜெபமாலையுடைய மகத்துவம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் அதுவும் மிகவும் அதிசயமானது. அது ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமாலை ஜெபிக்கும்போது எனக்கு அற்புதங்கள் நிறைய நடந்துகிட்டே, ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பாராத நேரத்தில் கூட அது நடக்கும். நான் என்ன கேட்குறேன்னா ஜெபமாலை முடிச்சுட்டு உடனே அது என் வாழ்க்கையில் நடந்தது. அதே போல் என் கணவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் ஜெபமாலை 24 மணி ஜெபிச்சுட்டே இருந்தேன். என் கணவருக்கு ஏற்பட்ட அந்த காலில் ஏற்பட்ட காயத்திலிருந்து அவருக்கு முழுமையான விடுதலை கிடச்சிது. எதனாலனா அந்த ஜெபமாலை ஜெபிச்சதுனால தான். அதனால் நீங்களும் எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபிங்க. ஏன்னா மாதாவுடைய மகிமை அதை ஜெபித்து பார்த்தா தான் அதோட அர்த்தமும் வழங்கும். அதே போல் அந்த புதுமையை நீங்கள் உணர்வீங்க. இனிமேட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலையும் செய்யுங்க. அதே போல் நீங்களும் தனி ஜெபமாலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் என் மகளுக்கு 37 வயது ஆகியும் திருமணம் ஆகாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். அப்போ மாதாட்ட தான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்ச வேலை அடுத்த ஒரே வாரத்தில் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி அதுவும் 37 வயசான பிறகு குழந்தை இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் நம்பலை. மாதாவே நீங்கள் தான் எனக்கு துணை, ஜெபமாலை நான் உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கேன்னு எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி அதே போல் கரெக்டாக அதே மாதத்துல அவளுக்கு நின்று ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்து இன்றைக்கி அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. எனவே நீங்களும் ஜெபமாலை ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். எனவே அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். நன்றி. மரியே வாழ்க. மாதாவால் எனக்கு நிறைய புதுமைகள் நடந்திருக்கு. நாங்கள் 4 பேருமே மாதாவோட கிருபையால் தான் நாங்கள் இருக்கோம். அவங்களோட ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபமாலை பண்ணுறோம். எனக்கு ஜெபமாலை நிறைய அதிசயங்கள் அற்புதங்களும் எனக்கு நடந்திருக்கு. இதுலேயே நான் இவ்வளோ இதுவாக இருக்கிறேன்னா என் பையன் 1.5 வயசு அப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் தையல் விட்டு ஆப்ரேஷனில் இருந்தேன். அந்த தையல் விட்டு குடல் அது அழிவுற நிலையில் ஆயிடுச்சு. ஆனால் அப்போது எனக்கு தெரியல. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் எல்லாம் பண்ணிருக்கும்போது டாக்டருங்க சொல்கிறாங்க, ஐயோண்ணா இவங்க இப்படி இருக்கிறாங்களே, எந்த நிமிஷம்னு தெரியலையே அப்படின்னு என்னை இது பண்ணாங்க. அப்போ தான் என்னுடைய நிலைமை என்னான்னு தெரிஞ்சுது. அப்போ நான் மாதாவை நினச்சிக்கின்னு ஜெபமாலை சொல்லிக்கினே இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் 2 பிள்ளைங்க இருக்குமா, என்னை நீ பாதுகாத்துக்கணும்னு. அப்புறம் அப்போ சரியாகி வந்துட்டேன். வார்டு அந்த தனி வார்டில் வச்சுருந்தாங்க, ஐசியூ வார்டில். அங்கே நடுமுதல ஊசி போட்டிருக்காங்க. அந்த ஊசி மூலிமா தான் எனக்கு மருந்து போனோம். ஆனால் ட்ரிப்பு மூலிமா எனக்கு அமுச்சிட்டாங்க. அது போனதும் எனக்கு ஒன்றும் இதுவே இல்லை. அப்போது பெரிய டாக்டர் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் தந்தாங்க, என்ன மருந்து. அப்புறம் எனக்கு 1/2 hour தான் டைமே எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா ஜெபமாலை பண்ணுறாங்க, ஜெபமாலை பண்ணி ஒப்பு கொடுத்தாங்க. அந்த 1/2 hourல நான் இங்கே தான்மா இருக்கிறேன், எதனா ஒன்று என்னை கூப்பிடுங்க, நான் நாங்கள் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour தான் எனக்கு கொடுத்தாங்க. மாதாவை நான் நினச்சேன். அந்த நிமிஷமாக நான் மாதாவை தான் நினச்சேன். மாதா என்னை அற்புதமாக அதிசயமாக என்னை காப்பாற்றினாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு காலில் பயங்கரமாக இதுவாக இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் மாதாக்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தேன். ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஒப்பு கொடுத்தேன். அந்த கால் இப்போ சூப்பராகிட்டு இருக்கு. அது இல்லாமல் என் பொண்ணு வேறு, அவள் காலேஜுக்கு போனால் 3 வருஷமும் ஒரு அரியரும் இல்லை. அவள் படிப்பு முடித்த அந்த இதுவே அவளுக்கு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிது. மாதா எங்களுக்கு எவ்வளோ அற்புதம் அதிசயம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மாதாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் நான். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் உச்சப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். ஜெபமாலை என்பது பெரிய முக்கிய பொக்கிஷம். அது நாம் அதன்படி வாழ வேண்டும். ஜெபமாலை பண்ணுவது நமக்கு வெற்றியை தரும். ஒவ்வொரு மணியிலும் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்று நம்பிக்கையோடு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். என் குடும்பத்தில் என் மகள் 8 வயதிலிருந்து இருதய நோயிலிருந்தால் இரத்தமாக வாந்தி எடுத்தால் நான் மரியாயினிடம்தான் நம்பி வேண்டினேன். உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்,
வீட்டுக்கு வந்து மாதா கிட்ட வேண்டிட்டு நம்பிக்கை வச்சு நான் கடைசி வரைக்கும் ஆலயத்துக்கு வரம்மா ஆடை அணிந்துன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு வேண்டிக்கினேன். ஆனால் ஆப்ரேஷனே இல்லை, பண்ணவே இல்லை. வெறும் மாத்திரையிலே சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்தப்புறம் 2 குழந்த பிறந்தது. கல்யாணமே பண்ண வேண்டானாங்க, கல்யாணமாகி 2 குழந்தையும் பிறந்தது. ஆனால் மாத்திரையே இல்லாத சுகப்படுத்தி கொடுத்தாங்க மாதா. இன்னும் இப்பொழுது அவன் பெரிய பேத்தி என்ன பண்ணால் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப வயிற்று வலி ரொம்ப முடியாமல் இருந்தால் அவளை என்ன பண்ணாங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு 10 நாளாக வச்சுருந்தாங்க. நான் மாதா கிட்ட நம்பிக்கையாக வேண்டினேன், உங்கள் பேரை வச்சிருக்கிறாவோ அதனால் அவளுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் வீட்டுக்கு வரணும்னு நம்பிக்கையோடு வேண்டினேன். ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்ல மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க மாதா. மாதாவுக்கு ரொம்ப கோடி நன்றி சொல்லணும்மா. அம்மா தாய்மரியை நம்பி நீங்கள் எந்த இதுவும் வேண்டுனா அவங்களுக்கு எந்த தோல்வியும் இல்லாமல் நல்லபடியாக வெற்றியை காண்பீர்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் இதோ இந்த லாக்டவுன் பீரியடில் நாங்கள் தொடர்ந்து 8 மாதங்களாக ஜெபமாலை சொல்லிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி வேலை இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜெபமாலையின் மூலமாக நாங்கள் எங்களுடைய கண்ணீரை ஒப்பு கொடுத்து, எங்களுடைய துன்பங்கள் துயரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும்போது உண்ண உணவும் உறங்க உறவிடமும் கொடுத்து எங்களை இதுவரை நாங்கள் எப்போ வேலை செய்கிறப்ப எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி இப்போவும் நாங்கள் உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். எங்களுக்கு கடவுள் செய்கின்ற அற்புதங்கள் நிறைய இருக்குது. ஜெபமாலை ஜெபிக்கும்போது துன்பங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக என்னென்னா, திடீரென்னு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. 8 மாதங்களாக எனக்கு பீரியட்ஸ் ஆகாமல் இருந்தது. திடீர்னுட்டு வயிற்று வலி அதிகமாகி எனக்கு நிறைய உதரப்போக்கு ஏற்பட்டு வலியில் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அதை என்னுடைய யூட்ரஸ்லேருந்து அந்த டெஸ்ட்டெலாம் எடுத்துலாம் அனுப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து. அந்த ரிசல்ட் வரப்போ எனக்கு வந்து என்னுடைய இதில் எனக்கு உயிரே இல்லாத அளவுக்கு பயத்தினால் அவ்வளோ இருந்து அழுது கடவுள்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அது ஒன்றுமே இல்லை, ஹார்மோன் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வந்தது. இந்த ஜெபமாலையே ஜெபிக்கிறப்போ மாதா சொல்கிறது போல் எந்த ஒரு சத்துருக்கள் தொல்லைகளும் இல்லாமல் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி எங்களை வழிநடத்தி வருகிறாங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா அன்னையின் பக்தர் தான். ஒவ்வொரு ஆண்டும் இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடப்பயணமாக செல்கிறவர். இந்த வருடம் போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நடப்பாங்க. அன்னை வந்து எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவாங்கன்று நாங்கள் அதிகமாக நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் சொல்வது போல் விசுவாசத்தை கஷ்டப்படுவர்கள் வந்து ஆண்டவர் எங்களை தேற்றுவார். வருத்தப்பட்டு பாரசுரங்க என்னிடம் வாருங்கள் சொன்னது போல் அன்னை எங்களுக்காக பரிந்து பேசி எப்பொழுது ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வர்றதுக்காக அவங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிள்ளைகளையும் நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேர் வேலை இல்லைனாலும் என்னுடைய மகள் மூலயமா எங்களுக்கு வந்துட்டு உண்ண உணவு கொடுத்து எங்களை யாரிடமும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் நிமித்தம் நாங்கள் இதுவரை யார்கிட்டையுமே எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு பணம் இல்லை, சமையல் செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட வாங்காமல் எங்களை வழி நடத்தின்னு வராங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபமாலை மாதா கிட்ட இந்த 8 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டு வரோம், இனியும் செய்வோம். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. இந்த மாதம் ஜெபமாலை மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜெபமாலை செய்வது எப்படி என்றதை உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன்.
நம்மள்கிட்ட இருக்கிற வந்து கைவினை பொருட்கள் மூலயமா நம்ம வந்து நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் நம்ம ஜெபமாலைக்காக அர்ப்பணிக்கிற மாதமாக இருக்கிறதுனால நம்மளே வந்து நம்ம வீட்டில் வந்து ஜெபமாலை செய்வது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நீங்களே வந்து கையால் செய்யும் போது அதோட பலன் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஜெபிக்கும் போது உங்களுக்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஜெபமாலை செஞ்சு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வந்து இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். அது மூலயமா நீங்களும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். நம்ம இப்போ ஜெபமாலை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாமா? ஜெபமாலை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நைலான் த்ரெட் எடுத்துருக்கிறேன். கிராஸ் வேணும் நம்மளுக்கு. ஒரு மிராக்குலஸ் மெடல் எடுத்துருக்கிறேன். அப்புறமா மணிகள். இந்த 10 மணிக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மொத்தம் உங்களுக்கு வந்து 53 மணி தேவைப்படும். ஸோ 53 பீட்ஸ் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து நம்ம பரலோக மந்திரம் சொல்லதுக்காக நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக 6 பீட்ஸ் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நாட்ஸ் போடுறதுக்காக நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னாக்கா, ஒரு ஸ்ட்ரா அப்படி இல்லைனாக்கா உங்ககிட்ட இருக்க அந்த பென் ரீஃபில் வச்சு நான் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்து அந்த நாட்ஸ் எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம். அப்புறமா நெருப்பு நம்மளுக்கு வேணும். ஏன்னா நெருப்பு வந்து இந்த நைலான் த்ரெட் வந்து உங்களுக்கு விரிஞ்சு போகும். ஸோ அதை வந்து சீல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லைட்டாக வந்து நெருப்பு வச்சு முடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து நம்ம நூல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜெபமாலை தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நூல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல நம்ம வந்து கிராஸ் நம்ம போட மாட்டோம். கிராஸ் இந்த பகுதி வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம வந்து செய்வோம். ஸோ ஃபஸ்ட் இது வந்து நம்ம இந்த 10 மணிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல நாட் எப்படி நம்ம போடுறதுன்றது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்டெடியாக அந்த கயிறை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக வந்து இந்த நூலை நீங்கள் வந்து அதுக்கு மேலே சுற்றுங்க. 6 டைம் சுற்றுங்க. இப்போ கொஞ்சம் முன்னால் தள்ளிட்டு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த இன்னும் 2 வந்து இந்த இது வில்லுக்குள்ளே ஆப்போசிட் சைட்லேருந்து விடுங்க. இப்போ இந்த எண்டில் இருக்குதுனாக்கா நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து இப்போ எடுக்கணும். ஃபுல்லாக அந்த எட்ஜ் வரைக்கும் இழுத்துருங்க. இழுத்துட்டு உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இது வந்து நீங்கள் கையில் வந்து ஸ்லைட்டாக நீங்கள் வந்து பொறுமையாக 2 சைட்லேருந்தும் மெதுவாக நீங்கள் வந்து இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த நாட் கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து க்ராஸை போட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து 10 மணிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் நூல் வந்து விட்டுடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைனல் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து நூல் தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு லெங்க் வந்து தனியாகவே நான் வந்து விட்டுடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட்டை வந்து நான் போடுறேன்.
பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மீட்டருக்கு வந்து நான் வந்து நூல் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நாட்டை நான் போடுறேன். நாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து மணி கோக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 10 மணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து 10 மணி கோத்துட்டோம். இப்போ வந்து இந்த எண்டை வந்து நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இப்போ இந்த இன்னொரு பீட் எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10 பீட்ஸ் முடிச்சு அடுத்த இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 நூலும் வந்து நான் வந்து கோத்து வச்சுட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ நீங்கள் நாட் போடும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் நாட் போடுங்க. அப்போ தான் அந்த கண்டினியூட்டி நம்மளுக்கு வரும். நீங்கள் எடுக்கும் போது மட்டும் ஒரு நூலை வச்சு எடுங்க. 2 நூலையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 2 நூலையும் சேர்த்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே தொடர்ந்த நூலில் வந்து ஃபினிஷிங் வந்து இங்கே நம்ம பண்ணிக்கலாம்.
அந்த கிராஸ் ஃபிட் பண்ணும்போது மட்டும் இங்கே உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கிறதுல வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு இங்கே உங்களுக்கு இந்த அடிஷ்னலாக இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு நான் நாட் காட்டுறேன். இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நெருப்பில் வந்து இது கொஞ்சம் லைட்டாக பற்ற வச்சுக்கணும். இந்த அடிஷ்னல்லையும் வந்து அப்போ நம்ம சேர்த்து இது பண்ணோம் இல்லைங்களா, அதையும் வந்து சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஜெபமாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ஜெபமும் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி கிடைக்கலன்னா கூட நான் வந்து இந்த பெரிய நூல் எடுத்துருக்கிறேன். அதுவும் இது வந்து எதில் நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாலை வருது இல்லைங்களா, சந்தன மாலையில் வர அந்த பீட்ஸ் எடுத்து நான் செஞ்சுருக்கிறேன். பெரிய கயிறு எடுத்து பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் சின்ன இதில் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து பெரிய மணிங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஜெபமாலையை வந்து நீங்கள் செய்யலாம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பையும் அன்பையும் சமாதானத்தையும் உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருகிற நாம் தாயாம் திருச்சபை 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலும் 12 காரியங்களை தியானிக்க அழைக்கிறது. அதில் இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய தாய் மரியன்னையை பற்றி, அவருடைய ஜெபமாலையினுடைய பரிந்துரை முக்கியத்துவத்தை பற்றி தியானிக்க நம்மை அழைக்கிறது. ஆகவே தான் இந்நாளில் வேர்ட்கா டிவியின் சார்பாக இந்த பரிந்துரை ஜெபமாக ஜெபமாலையை ஜெபிப்பது குறித்தும் அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வது குறித்தும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அன்னை மரியாள் யோவான் 2:5 இதோ அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று ஒரு அழைப்பு விடுத்ததைப் போல அவரும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களை செய்யும்படியாக அதற்காக நம்முடைய கரங்களிலே இந்த பரிந்துரை மன்றாட்டின் வீர மாலையாகிய ஜெபமாலையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதை திருச்சபை எடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் தியானிக்க ஆண்டவர் இயேசுனுடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பரிந்துரை மன்றாட்டின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஜெபமாலையை நாம் தியானிக்க அழைத்திருக்கிறது. அதை தான் நாம் இன்றைக்கு ஜெபமாலை முழுவதுமாய் செய்திருக்கிறோம். இதை குறித்து அருட்தந்தை நமக்கு செய்தி கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நம்ம சகோதர சகோதரிகள் பாடல் பாடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒவ்வொரு சிறப்புகளும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் இதை பார்த்து பயனடைந்திருப்பீர்கள் என்பதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். இது மிகுந்த சிரத்தையோடு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய குழுவை சார்ந்த சகோதரர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆகவே நீங்கள் இதை பார்த்து பயனடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை நீங்கள் அநேகருக்கு அறிமுகம் செய்து அவர்களும் இந்த பயனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய அருள் தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவதாக. ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். அன்பு தகப்பனே இறைவா, இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் அன்னையாம் தாய் மரியாளினுடைய இந்த புகழ்ச்சி மாலையாகிய மன்றாட்டு மாலையாகிய இந்த ஜெபமாலையை தியானித்து ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை தியானித்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே தொடர்ந்து கரம் விரித்து நடத்தி அவளை ஆசீர்வதிப்பீராக. அப்படி நீ செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God be with you. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து வேர்ல்ட் காட் டிவியை பாருங்கள். இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம் அநேகருமாய் சேர்ந்து அன்னை மரியாளுடைய புகழை சாற்றுவோம். மரியே வாழ்க. மக்களே, ஜெபமாலை சொல்ல வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், பரவசமாகுங்கள், ஜெபமாலை அணியில் சேருங்கள், வாழும் ஜெபமாலை சேனையில் சேருங்கள். வாருங்கள் இறை மக்களே, ஜெபமாலை சொல்ல வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், பரவசமாகுங்கள், ஜெபமாலை அணியில் சேருங்கள், வாழும் ஜெபமாலை சேனையில் சேருங்கள். மண்ணையும் இணைக்கும் ஜெபமாலை சங்கிலிதான், விண்ணையும் இந்த மண்ணையும் இணைக்கும் ஜெபமாலை சங்கிலிதான், விண்ணக தந்தைக்கு உகந்தது இதுதான், விண்ணக தந்தைக்கு உகந்தது இதுதான், எண்ணற்ற ஆன்மாவை மனம் திருப்பும், எண்ணற்ற ஆன்மாவை மனம் திருப்பும், வாழும் ஜெபமாலை லட்சியமும் இதுதான். அர்ப்பண 10 மணி ஜெபமாலையில் இணைவோம், அர்ப்பண 10 மணி ஜெபமாலையில் இணைவோம். வாருங்கள் இறை மக்களே, ஜெபமாலை சொல்ல வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், பரவசமாகுங்கள், ஜெபமாலை அணியில் சேருங்கள், வாழும் ஜெபமாலை சேனையில் சேருங்கள். அன்னை இதயத்தின் வெற்றிக்காய் உழைப்பதே வாழும் ஜெபமாலை, மாசில்லா அன்னை இதயத்தின் வெற்றிக்காய் உழைப்பதே வாழும் ஜெபமாலை, மரியாயின் பிள்ளைகளின் விண்ணக காவலி, மரியாயின் பிள்ளைகளின் விண்ணக காவலி, புனித பிலோமினாளின் மகிமையும் நோக்கம்தான், புனித பிலோமினாளின் மகிமையும் நோக்கம்தான், இறை சித்தம் உலகில் நிறைவேற உழைத்திடும். அர்ப்பண 10 மணி ஜெபமாலையில் இணைவோம், அர்ப்பண 10 மணி ஜெபமாலையில் இணைவோம். வாருங்கள் இறை மக்களே, ஜெபமாலை சொல்ல வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், பரவசமாகுங்கள், ஜெபமாலை அணியில் சேருங்கள், வாழும் ஜெபமாலை சேனையில் சேருங்கள். வாருங்கள் இறை மக்களே, ஜெபமாலை சொல்ல வாருங்கள்,
இசைத்து பாடுங்கள், பரவசமாகுங்கள், ஜெபமாலை அணியில் சேருங்கள், வாழும் ஜெபமாலை சேனையில் சேருங்கள்.